பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய அந்த உலகத்தில் தமிழ்நாட்டோட அரசியல் மாற்றங்கிறது இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. இதுக்கு மிகப்பெரிய காரணம் இளைஞர்கள், மாணவர்கள் வந்துட்டு அதிகப்படியாக எலெக்ஷனில் பங்களித்ததுக்கான காரணம் தான் இந்த மாற்றத்திற்கான காரணம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு அது மட்டும் கிடையாது, ஜல்லிக்கட்டு போராட்டத்திலும் இளைஞர்களுடைய பங்களிப்பு தான் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகத்தில் கேம்பஸ்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் எலெக்ஷன் அப்படிங்கிற ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போலாம் அது நடக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அரசியல் கட்சிகளுடைய நேரடி தலையீடு, அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய வன்முறை தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா மாணவர்கள் எல்லாருமே நிர்வாகத்துடைய நேரடி கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. ஸோ நிர்வாகம் வந்துட்டு ஸ்டாஃப்கிட்ட சொல்கிற விஷயம் ஸ்டாஃப் ரெப்புகிட்ட சொல்லுவாங்க, ரெப் வந்து கிளாஸில் இருக்கணும் சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ளே வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது எப்படி? இப்போது மாணவர்கள் மத்தியில் ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னு அங்கே ஒரு தலைவன் உருவாகும். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த காலேஜில் வந்துட்டு எதாவது பிரச்சனை இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கேன்டீனு, ஹாஸ்டலில் ஃபுட்டு சரியில்லை, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாத்ரூம் வந்துட்டு சரியாக நல்ல வசதியோடு இல்லை, லைப்ரரி வந்துட்டு புக்கெல்லாம் எதுவுமே இல்லை, இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கும் அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நிர்வாகத்தில் பேசி அதை சரி பண்ணுவாங்க. இப்போ கல்லூரியில் நடக்கக்கூடிய எலெக்ஷனுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்துட்டு நாமினேஷன் தாக்கல் பண்ணலாம், அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி எப்படி ஓட்டு கேட்குறது, எலெக்ஷனுக்கு எத்தனை நாளைக்கு முன்னாடி வாக்கு சேகரிக்கிறத நிப்பாட்டணும் அப்படின்னு ஏகப்பட்ட வழிமுறை இருக்குது. இந்த எலெக்ஷனில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்துப்போம், இவர் வந்துட்டு நம்மளுக்காக பேசலை அப்படின்னா அடுத்த எலெக்ஷனில் வந்துட்டு நம்மளுக்கான தலைவனை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத வந்துட்டு நிறையா விஷயங்கள் இதில் கற்றுக்குவாங்க மாணவர்கள். ஸோ கேம்பஸ்குள்ளே வந்துட்டு எலெக்ஷன் அப்படிங்கிறது மிக ஆரோக்கியமான ஒன்று தான். உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல்னு ஒட்டு மொத்தமாக நம்மளை ஆளக்கூடியவங்க யார் அப்படிங்கிறதே வந்துட்டு மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் போது கல்லூரிக்குள்ள தேர்தல் அப்படிங்கிறப்ப வந்துட்டு அங்கே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், கருத்துக்கள் எளிமையாக பரிமாறப்படும். ரீசெண்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா எஸ்எஃப்ஐ வந்துட்டு இந்த கல்லூரி மாணவர்கள் மத்தியில் தேர்தல் வேணுங்கிறத நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட வந்து கோரிக்கையாக வச்சுருந்தாங்க. ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்தை வந்துட்டு கையில் எடுத்து மாணவர்கள் மத்தியில் தேர்தல் நடத்துறதுக்கான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். கவர்மெண்ட்டே இதை வந்து நேரடியாக கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அரசியல் கட்சி நேரடி அல்லது மறைமுக தலையீடு இல்லாமல் வந்துட்டு மாணவர்கள் மத்தியில் எலெக்ஷன் நடத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். லெனின் வந்துட்டு அழகாக ஒரு விஷயம் சொல்லுவார், வரலாறு வந்துட்டு தலைவர்களுக்காக காத்திருக்காது, அங்கே இருக்கக்கூடியவங்களே ஒருத்தனை வந்துட்டு தேர்ந்தெடுத்து அவனை தலைவனாக உருவாக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய தலைவர்கள். அதனால் தேர்தல் கேம்பஸ்குள்ளே நடக்கக்கூடிய தேர்தலை வந்துட்டு கொண்டு வந்தால் நல்லா இருக்க முடியாது என்னோட கருத்து. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விஷயம் சரி அப்படின்னு சொல்லி படிச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.